பாலாஜி வந்து அவர் வேறு லெவல். எப்படின்னா பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபஸ்ட் டைம் நடித்த போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவரை திட்டிலாம் வந்து டயலாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்ம அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார். சரி நீங்கள் நல்லா போவோன்னு நினச்சா, சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார். டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால் நானும் வந்து ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூஆர் கிரேட், ரியலி கிரேட். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் வந்து நிறையா நியூஸ்லாம் வந்திருந்தது. இது மாதிரி நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறேன், மகேஷ் பாபுவோடு நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆனால் நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின, என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரோட படம் எல்லா படத்துலையும் வந்து சந்தானம் வந்து அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தானம் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது, சார் சும்மா விளையாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் அவர் கூட ஷோலாம் பண்ணியிருக்கேன், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அஸ் அன் ஆக்டர் அவர் கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். யாரோ சொன்னாங்க அவர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காருன்னு. ஆக்சுவலாக அது ட்ரூ. பயங்கர ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். என்ன எல்லாருக்கும் பிடிக்கும், எது கொடுத்தா வந்து விரும்புவாங்க. த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் வந்து அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை வந்து டோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே பசங்க கூட போனால் அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அவர் கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா வேணா செம்மையாக டபுள் மீன் சூப்பர் ஜோக்கா அந்த பொண்ணுங்களை திட்டின அந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவும் அந்த டைட்டில் ஆரம்பிச்சு இப்போ பேசின அந்த சிங்கிள் டைலாக்லாம் வந்து நிறைய பேர் நாளைக்கு டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இஸ் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ஆன் இஸ் கெரியர். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. உங்க கூட ஒர்க் பண்ணது சந்தோஷமாக இருந்தது. ஆனந்தி கூடயும் நிக்கி கல்யாணம் நான் எதுவுமே சீனே அவ்வளோ இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர். நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் நல்லா தான் பண்ணுவீங்க. ஏன்னா டீசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து, ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம கூட ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் பொறாமல் பண்ணோம், செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீசரை பற்றி. நல்லா இருக்குது படம். ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போவாங்க. இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் 4 வரைக்கும். ஸோ 4 டீசரும் நல்லா இருக்குது. இதில் யாராவது எது பிடிச்சது அதை அவங்க லைக் பண்ணிக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு ஜிவியோடு சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிவி வந்துட்டு இப்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது, தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். ஸோ ஜிவி அதில் ஆடியிருந்தார் விஜய் சாரோட சேர்ந்து. நானும் அந்த பாட்டில் ஆடியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ நல்லா ஆடியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோபோ சங்கர், நம்ம சிங்கப்புலி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்காரு. தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே. கண்டிப்பாக இது கலர்ஃபுல்லாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ நிக்கி கல்ராணி அண்ட் ஆனந்தி ஒரு பியூட்டிஃபுல்லான 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் சொன்னார் அப்போவே ஊர்லேருந்து வரும்போது அருணாகிரியில் கட்டி எடுத்துன்னு வந்த காசுன்னு. ஸோ பார்த்து தான் படம் பண்ணுவார் கண்டிப்பாக. இப்போ கூட அருணாகிரியில் எதனா கட்டினதுக்காரன்னு தெரியல, லைட்டாக கொஞ்சம் சைடில் வீங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வர அமௌண்ட் எடுத்து பெரிய லெவலில் அவர் கட்டிட்டு திருப்பி ஊருக்கு போய் ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ற வாழ்த்துறேன். அவரோட பிறந்தநாள் வேறு. ஸோ நல்ல மனிதர்களுடைய முன்னிலையில் நாசர் சார், தானு சார் எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு குட் ஹார்ட் ஃபெலோஸ் எல்லாருமே நல்ல மனசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.